கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி அலுவலகத்தில் இன்று வரி விதிப்பு மற்றும் நிதிக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வரி விதிப்பு மற்றும் நிதிக்குழு தலைவர் சென்னீரப்பா தலைமை வகித்தார். இதில் உதவி ஆணையர்கள், நிதிக்குழு உறுப்பினர்கள், வரி தண்டலர், வரி வசூலிப்பவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் நகராட்சி நிர்வாக இயக்குநர் அவர்களின் அறிவுரையின்படி ஒசூர் மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு வரி கட்டாத நிலுவை சொத்துகளுக்கு வரி விதிப்பு மற்றும் வசூல் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. சொத்து வரி வசூல் தொடர்பான டிசிபி அறிக்கை கூட்டத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டது. அந்த அறிக்கையின்படி ஒசூர் மாநகராட்சியில் 210 கோடி ரூபாய் வரி நிலுவையில் உள்ளதாக தெரியவந்தது. ஒசூர் மாநகராட்சியில் மொத்தம் 45 வார்டுகள் உள்ளன. இதில் 1,04,604 வரி விதிப்புகள் மற்றும் 847 வரியில்லா இனங்கள், அதாவது கடை வாடகை வசூல் இனங்கள் உள்ளன. இந்த வரி வசூல் செய்ய அலுவலகங்களில் தேவையான அளவிற்கு வரி வசூல் பணியாளர்கள் இல்லை. தற்போது மொத்தம் 5 பணியாளர்கள் மட்டுமே பணியில் உள்ளனர். இதனால் மாநகராட்சியில் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள போதிய நிதி ஆதாரம் இல்லாத நிலை உள்ளது. எனவே வரி வசூலை முன்னேற்ற தற்காலிக பணியாளர்கள் நியமித்து வரி கேட்பு அறிவிப்பு வழங்கவும், நிலுவைத் தொகையை விரைந்து வசூலிக்கவும் குழுவில் பரிந்துரை செய்யப்பட்டது. வரி வசூலை தீவிரப்படுத்த தற்காலிக பணியாளர்கள் நியமனம் செய்ய வேண்டும். ஓசூரில் தொழிற்சாலைகளில் வரி நிலுவையில் இருக்கும் தொழிற்சாலைகளை கணக்கிட்டு வரிகளை உடனடியாக கட்ட வேண்டும் வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாநகராட்சி வரி வசூலிக்கும் குழுவினர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஏன்னா நாங்கள் நிறைய டைமும் பேசியாச்சு, இதை பற்றி கூட நிறைய மீட்டிங்கு போட்டாச்சு. ஏன்னா இப்போ நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்திருக்கிறதுனால ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே இன்றைக்கி மீட்டிங் போட்டிருக்கோம். ஏன்னா கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்ட்டு. ரேகா மேடம் வந்தார். ரேகா மேடம் வரும்போது ஏதோ பெண்டிங் இருந்துச்சு, ஃபைல் பெண்டிங் இருந்துச்சுன்னு 2017 2023 வரலும் எஸ்யூசி போட்டார். ஆனால் அந்த எஸ்யூசி போடும்போது எங்கள் நல்லா டிஸ்கஸ் பண்ணாமல் போட்டார். மேயர்கிட்ட சொன்னால் மேயருக்கு தெரியாதுன்றாரு, கவுன்சிலர்கிட்ட சொன்னால் கவுன்சிலருக்கு தெரியாது, கமிட்டி சேர்மனுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம போட்டு போயிட்டார். ஆனால் நாங்கள் போட்டதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு தெரியுது, எல்லாருக்கும் டிமாண்ட் போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது. அந்த டிமாண்ட் போனதுக்கு அப்புறமா 2017 400 ரூபாய் பே பண்ண வேண்டியது டோட்டலாக பார்த்தீங்கன்னா சார் சொன்னார் பாருங்கள், 5000, 6000, 10,000 இந்த மாதிரி பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த எஸ்யூசியை பார்த்தீங்கன்னா 80% எஸ்யூசியை எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்குது 2017 2023 வரலும். அப்போ கூட நாங்கள் கவுன்சில் மீட்டிங் போட்டு, கவுன்சில் மீட்டிங்லவும் நாங்கள் தீர்மானம் போட்டோம். அதே மாதிரி டேக்ஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு தீர்மானம் போட்டோம். இது வரலும் எந்த ரிசல்ட்டும் வரல. ஏன்னா அது எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக சொல்லி எடுத்துகிட்டு போய் அது பிளான் பண்ணி செய்கிறதுக்கு ஆள் இல்லை இங்கே. ஓப்பனாக நான் சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா நான் நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட ரமேஷ் சார்கிட்ட பேசும்போது அவர் நிறைய டீட்டெயில் சொன்னார். இந்த மாதிரி பண்ணால் தான் சார் கரெக்டாக சரியாக போய்டும், இல்லை அப்படின்னா இதே மாதிரி போயிட்டுருக்கோம் அப்படின்னு கூட ஓப்பனாக சொன்னார். அதனால் அதுக்காக தான் நாங்கள் அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி எஸ்யூசி கண்டிப்பாக நீங்கள் அந்த சப்ஜெக்ட் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கோம். 2023 2026 வரலும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வரலும் பே பண்ணால் போது. அதுக்கு முன்னாடி இருக்கிற எஸ்யூசி எங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லும் போது அந்த சப்ஜெக்ட் அப்படியே வச்சுருக்காரு. அந்த சப்ஜெக்ட் பேஸ் வச்சு கண்டிப்பாக இது நம்ம டிஎம்ஏக்கு அனுப்பிச்சு நம்ம கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இதில் எனக்கு ஒரு அதோட இது. ரெண்டாவது பார்த்திங்களா, நம்மளோட அசஸ்மெண்ட் பார்த்திங்களன்னா 1,44,60,649 அசஸ்மெண்ட்ஸு, 1,00,000. ஆனால் டிமாண்டு பார்த்திங்களன்னா 255 கோடியா சார்? இது டிமாண்டு 255 கோடி டிமாண்டு டோட்டலாக டேக்ஸில் எல்லாமே சேர்த்தி. ஆனால் நம்மளுக்கு கலெக்ஷன் ஆகிருக்கிறது எவ்வளோ அப்படின்னா 45 கோடி தான் கலெக்ஷன் ஆகிருக்கு. ஆனால் பேலன்ஸ் பார்த்திங்களன்னா 210 கோடி இருக்கும். அந்த 210 கோடி எதுக்காக 210 கோடி அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா மெயினாக அந்த எஸ்யூசி தான். நிறைய பேர் பே பண்ண வேண்டியது, டேக்ஸ் பே பண்ண வேண்டியது அந்த எஸ்யூசி தான். நம்ம ஃபஸ்ட்டில் பே பண்ணால் எஸ்யூசிக்கு தான் எடுக்குது, ஆனால் டேக்ஸுக்கு போகாது. அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த எஸ்யூசி இருக்கிறனால 210 கோடி ஒசூர் பிரான்ச்சில், ஒசூர் கார்பரேஷனில் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். நம்ம இந்த அவுட்ஸ்டாண்டிங் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த எஸ்யூசி மேக்ஸிமம் 2017 2023 வரலும் எஸ்யூசி நீங்கள் க்ளோஸ் பண்ணி கொடுத்தா 100%. ஏன்னா ஒசூர் பொறுத்தவரையிலும் எல்லாருமே அஃபிஷியல், எல்லாருமே டேக்ஸ் பே பண்ணுவாங்க. யாரும் டேக்ஸ் பே பண்ணுறதில்லை, ஏன்னா வில்லேஜ் கிடையாது.
ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒசூரில் எல்லாருக்குமே டேக்ஸ் வேணும். இப்போ ஹவுசிங் லோன் வாங்கினாலும் டேக்ஸ் ரெசிப்ட் வேணும். ஒரு பேன் கார்டு வாங்கினா இது கிரெடிட் கார்டு வாங்கினாலும் டேக்ஸ் ரெசிப்ட் வேணும். அந்த மாதிரி நிறைய பர்பஸ் தேவைப்படும். ஆனால் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வந்து பே பண்ணாமல் இருக்கார். ஏன்னா நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 2 பேரும் வந்திருக்காரு. ஏன்னா சார் வந்து துரைராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து கார்பரேஷன்னு நம்ம சென்னையிலேருந்து வந்திருக்காரு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி சார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினிஸ்டர் இது திருச்சி அந்த ஏரியாலேருந்து இதுலேருந்து வந்திருக்கார், கார்பரேஷன்லேருந்து வந்திருக்காரு. ஆனால் 2 பேரும் எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா நிறைய டாப்பு திருச்சி ஆகட்டும் நம்ம சென்னை ஆகட்டும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் வந்திருக்காரு. நம்ம ஒசூர் கார்பரேஷனுக்கு கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்களன்னா அந்த மேன் பவர் பிரச்சனை நிறைய இருக்கும். இப்போ மேன் பவரில் பார்த்தீங்களன்னா 5 பேர் 6 பேர் வச்சு டோட்டலாக அசஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 2,75,263 அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும் ஆல் டேக்ஸில். ஆனால் இங்கே பார்த்தீங்களன்னா 5 பேர் இருக்கார். ஒரு வார்டுக்கு ஒருத்தர் அட்லீஸ்ட் 5 பேர் வேணும். ஆனால் இருந்தாலும் இந்த வார்டில் பார்த்தீங்களன்னா ஒரு 12 வார்டுக்கு ஒருத்தர், 8 வார்டுக்கு ஒருத்தர், 10 வார்டுக்கு ஒருத்தர், இந்த மாதிரி தான் இருக்கார். எப்படி பண்ண முடியும்? ஏன்னா எல்லாருமே நாம் போய் கேட்டால் கூட இப்போது எல்லாருக்கும் பிரச்சனை என்ன, பப்ளிக்கில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் பில் கலெக்டருக்கு தான் ப்ராப்ளம். ஏதாவது டேக்ஸ் போய் கேட்டார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய பிரச்சனை. அவர் எவ்வளோ அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 பேர் பார்க்கலாம், இல்லை 5 பேர் பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன போய் பார்க்க முடியும்? அதனால் டிமாண்டு கூட இதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங்கு 210 கோடி அப்படியே இருக்கும். அதனால் அவரும் பேச முடியல. பேசினாலே அவருக்கும் நிறைய பிரச்சனை வரும். நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் வரும். அதனால் அந்த ப்ராப்ளமுக்கு பில் கலெக்டர் ஆர்ஐக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் மேன் பவர் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இதை வச்சு நீங்கள் மேன் பவர் ஒரு வார்டுக்கு ஒரு 5 பேரோ 10 பேரோ போட்டால் 210 கோடி ஈஸியாக கலெக்ட் ஆகிடும் சார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்களன்னா எனக்கு தெரிஞ்ச மட்டும் நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மட்டும் தான் டேக்ஸ் அசஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு வீடு பார்த்தீங்களன்னா 15 வீடு 20 வீடு இருக்கும். அந்த 20 வீடில் நீங்கள் பார்த்தீங்களன்னா ஒரு வீட்டுக்கு 2 வீட்டுக்கு தான் நீங்கள் டேக்ஸ் போட்டிருக்கீங்க. ஆனால் பேலன்ஸ் பார்த்தீங்களன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பண்ணியிருப்பார். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரு எல்லாமே கமர்ஷியல் ரெண்ட்டு பண்ணியிருக்காரு, வாடகை பண்ணியிருக்காரு. அதில் வந்து யாருக்குமே மேக்ஸிமம் வந்து நீங்கள் டேக்ஸ் பண்ணல. அதனால் வராமல் இருக்க ஒரு 20 மினிமம் எனக்கு தெரிஞ்ச மட்டும் நீங்கள் ஒரு லைன் நீங்கள் போய் பார்த்தீங்களன்னா 25,000 அசஸ்மெண்ட்டு நீங்கள் இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது சார். நீங்கள் வேணா இதை எடுத்து பாருங்கள். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கீங்க ஒசூரில். ஆனால் இருந்தாலும் வந்து இன்கம் வரல. ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் மேன் பவர் பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறதுனால. ஆனால் எல்லாருமே கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காரு. அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்களன்னா எஸ்யூசி அந்த நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அதான் பெரிய பிரச்சனை. அந்த எஸ்யூசி மட்டும் அமௌண்ட் கம்மி பண்ணிங்களன்னா எஸ்யூசி மட்டும் அமௌண்ட் எவ்வளோ சார் இருக்குது நம்மளுக்கு? 17 கோடி இருக்கும். அந்த 17 கோடி மைனஸ் பண்ணால் 17 கோடியில் கூட நீங்கள் 2023 26 வரலும் எஸ்யூசி அதை எடுத்துக்கலாம். ஆனால் 2017 23 வரலும் 17 கோடி அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு மட்டும் நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 8.47 crores அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த 8.47 crores பார்த்தீங்கன்னா அது கம்மி பண்ணால 210 கோடி நம்மளுக்கு இன்கம் வரும். ஆனால் இதுலேருந்து இப்போ இந்த பிரச்சனைலேருந்து 210 கோடி வரல. இதான் மெயின் ரீசன்னு. இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆகணும் சார். 2017 இந்த மாதிரி எஸ்யூசி போட்டிருக்காரு. 2023 26 போடுங்க, எல்லாரும் கட்டுறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சப்ஜெக்ட்லேயே இருக்கும் 1/4/23 நிர்ணயம் பண்ணலான்னு எழுதியிருக்கோம். ஆமாம் சார். அதே மாதிரி கமர்ஷியல் பில்டிங்கை நீங்கள் பார்த்தீங்களன்னா 9,600 பில்டிங் இருக்குது கமர்ஷியல் அசஸ்மெண்ட்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா 2017 2026 நீங்கள் எஸ்யூசி போட்டிருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிட்கோ கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2018 அண்டர் அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் பாவம் அவர் ப்ரீமியம் இப்போ பே பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது சார். இப்போது 2023 நீங்கள் அண்டர் அசஸ்மெண்ட் கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2018 இப்போ எம்என்சி கம்பெனிஸு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து கட்டிட்டு போயிடுறா. ஷிட்கோ கம்பெனிஸு இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2018 அண்டர் அசஸ்மெண்ட் போட்டிருக்கீங்க.
ஒருத்தருக்கு பார்த்தீங்களன்னா அந்த அரியர்ஸே பார்த்தீங்களன்னா நிறைய ஒருத்தருக்கு 50 லட்சம், இது 25 லட்சம், 50 லட்சம், இந்த மாதிரி ஒருத்தருக்கு மினிமம் 5 லட்சத்துலேருந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த மாதிரி போயிட்டுருக்கும். எப்படி பே பண்ண முடியும் அவர்? ஏன்னா இன்றைக்கி மேன் பவர் நிறைய பிரச்சனை. இன்றைக்கி கம்பெனிஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கும். மேன் பவர் கிடைக்கிறது இல்லை. எல்லாருமே வந்து பாதி பிஸ்னஸ் இது இண்டஸ்ட்ரீஸு லாஸில் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது 2018 அந்த அண்டர் அசஸ்மெண்ட் போட்டால் எப்படி பே பண்ண முடியும்? கண்டிப்பாக வந்து அந்த அண்டர் அசஸ்மெண்ட்டு நீங்கள் போட்டிருக்கிறது ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்த்து அதை ஹெல்ப் பண்ணணும் சார். அதே மாதிரி அதை என்எம்சி கம்பெனி கட்டுறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நான் டேக்ஸு 847 டேக்ஸ் இருக்கும் நான் டேக்ஸு. ஆனால் ஆக்சுவலாக வந்து 847 டேக்ஸ் இருக்கா சார் நான் டேக்ஸு? இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ அந்த பர்சன்டேஜ் வைஸ் கவர்மெண்ட்டில் நீங்கள் டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது டோட்டலாக ஒசூர் பிரான்ச்சில் என்ன ஆகும்? 50-60% கட்டல, 70% கட்டல. அதனால் டிஃபால்ட் எவ்வளோ இருக்கோ டோட்டலாக வந்து இப்போ இது நான் டேக்ஸு எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிற டேக்ஸ் மட்டும் போட்டால் போதும் சார். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் காட்ட முடியாது, இது காட்ட முடியாது நீங்கள். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அந்த ஆன்லைன் டேக்ஸ் அசஸ்மெண்ட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டில் மேக்ஸிமம் பண்ணிட்டாரு. ஆனால் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மட்டும் இப்போது நம்ம பிரைம் மினிஸ்டர் மாதிரி பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாய்க்கு ஒரு ஜாப் இது வேணும். எல்லாமே வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணிட்டோன்னா கூட நிறைய பிரச்சனை இருக்கும். அதனால் ஆன்லைனில் இல்லாமல் நம்ம கூட இந்த மாதிரி மேன் பவர் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஆன்லைனில், ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கும் போது எல்லாமே ஆன்லைனில் போயிட்டா அப்படின்னு சொன்னால், இப்போ இன்றைக்கி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 500 பேர் செய்ய வேண்டிய வேலை வந்து 10 பேர் 15 பேரில் வேலை முடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. அந்த மாதிரி போயிட்டால் எம்ப்ளாய்மெண்ட்டு நிறைய பிரச்சனை வரும். அதனால் அது கூட எனக்கு தெரிஞ்சு மட்டும் மெயின் கிடையாது. அது எம்ப்ளாய்மெண்ட்டே நம்ம இதை வச்சு நம்ம பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி ஈபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈபிக்கு ஒரு நோட்டீஸ் கொடுங்க சார். ஆக்சுவலாக வந்து வித்தவுட் டேக்ஸ் இல்லாமல் ஈபி பே பண்ணிகிட்ருக்காரு, கட்டிகிட்ருக்காரு, இது கனெக்ஷன் வாங்கிட்டுருக்காரு. நிறைய பில்டிங்கு வாங்கிட்டு இருக்காரு சார். ஏதோ வித்தவுட் அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்களான்னா ஒரு பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நிறைய பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அதை அவாய்ட் பண்ணாலே ஈபிக்கு கம்பல்சரி ஒரு ஸ்ட்ரிக்டாக நீங்கள் சொல்லிட்டா கம்பல்சரி வாலண்டியராக வர்றாரு சார் அவர் தான். ஏன்னா ஈபி இல்லை அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி டேக்ஸ் அசஸ்மெண்ட்டு வாலண்டியராக வர்றாரு. இல்லை அப்படின்னு சொன்னால் வாலண்டியராக வர்றதில்லை. அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் நிறைய அந்த மாதிரி ஒரு லூப் ஹோல் இருக்குது சார். இது மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி கோவிடில் பார்த்தீங்களன்னா கோவிடில் 2019 2021 நம்ம கோவிட் வந்துச்சு. ஆனால் இப்போ யார் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்? எல்லாமே லாக் அவுட். அந்த லாக் அவுட் கூட நீங்கள் டேக்ஸ் போட்டிருக்கீங்க இல்லை? இது அந்த நேரத்தில் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால் பே பண்ணாதுங்க அப்படின்னாரு. வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணாதுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்பெனி இதில் கூட கம்மி பண்ணார். டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் இது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லாமல் பண்ணார். அந்த மாதிரி ஒரு கார்ப்பரேஷனில் கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் 2019 2021 வரலும் டேக்ஸ் எல்லாருக்கும் போட்டிருக்கீங்க. ஆனால் இது லாஜிக்கே கிடையாது. ஆனால் இது எடுத்துகிட்டு போய் மேலே வந்து சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஆள் இல்லை. இங்கே மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் இவ்வளோலாம் அவுட்ஸ்டாண்டிங்கு எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வேறு இதில் நீங்கள் பார்த்தீங்களான்னா இண்டஸ்ட்ரி கிடையாது அந்த மாதிரி. ஆனால் ஓசூர் பொறுத்தவரையிலும் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைலாம் வரும். இல்லை வேறு கார்ப்பரேஷனில் எல்லாமே பே பண்ணிட்டாரு, நம்ம கார்ப்பரேஷனில் மட்டும் தான் பே பண்ணல அப்படின்றதுக்கு ரீசன் கூட நான் என்ன சொல்கிறேன்னா வேறு கார்ப்பரேஷனில் இண்டஸ்ட்ரி கிடையாது, ஆனால் நம்ம கார்ப்பரேஷனில் மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையில் நீங்கள் இது கூட நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க சார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நாராயண் சார் அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தார். இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 4000 அசஸ்மெண்ட்டு போட்டார் வித்தின் 8 to 9 monthsலாம். ஆனால் அதே மாதிரி நீங்கள் கூட கொஞ்சம் பார்த்து நம்ம ஏன்னா எல்லாருமே வந்து கஷ்டம் இது பப்ளிக் வந்து டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் நாம் கொஞ்சம் நீங்கள் போய் பார்த்தீங்களன்னா அட்லீஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி பண்ணுங்கள் சார், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம சென்னை கார்ப்பரேஷனில் கூட நம்ம துரைராஜ் சார் கூட நிறையா
நான் சார்கிட்ட கூட பேசும்போது கூட சார் கூட இந்த டீட்டெயில் கூட நிறையா டீட்டெயில் சொன்னார். ஆனால் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம 2 ஏசி இந்த கார்ப்பரேஷன் ஒசூர் கார்ப்பரேஷன் வந்து பெரிய கார்ப்பரேஷன்னு. ஆனால் மினிமம் எனக்கு தெரிஞ்சு மட்டும் ஒரு 1000 கோடி பண்ண வேண்டிய இடத்துல நம்ம ஒன்லி 255 கோடி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் நம்ம கரெக்டாக செய்ய முடியல, அதான் பிரச்சனை. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் 1000 கோடி நம்ம 1250 கோடி வந்து இந்த ஒசூரில் கார்ப்பரேஷனில் வேலை செஞ்சுருக்காரு 4.5 இயர்ஸில். ஆனால் நம்மளுக்கு வர்ற இன்கம் பார்த்திங்கன்னா 255 கோடி இன்ட்டு 4 அப்படின்னு சொன்ன டோட்டலாக பார்த்திங்கன்னா 1000 கோடி. 1000 கோடியில் நம்மளுக்கு இன்னும் இதே பார்த்திங்கன்னா கம்மி தான் வந்திருக்கும். அதனால் நம்ம நிறையா வேலை பண்ணணும், நிறையா டெவலப் ஆகணும். ஒசூர் பெரிய இண்டஸ்ட்ரீஸு, ஒசூர் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இன்கம்மும் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுக்கு சர்வீஸு கார்ப்பரேஷன்லேருந்து கொடுக்கணும். தேங்க்யூ சார்.